வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, இன்று வ.உ. சிதம்பரனார் அவர்களின் நினைவு நாள். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் யார் அப்படிங்கிறது 2K கிட்ஸ் அவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அதனால் அவர் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினதில் மிகப்பெரிய தியாகம் செய்தவர் வ.உ. சிதம்பரனார். கப்பலுக்கு சொந்தக்காரர், கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அவருக்கு பேர். அப்படி கப்பல் வச்சிருந்தவர் இந்திய சுதந்திரத்துக்காக போராட்டங்களில் ஈடுபட்டு வெள்ளைக்காரர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மாடு செக்கு இழுப்பதைப் போல வ.உ. சிதம்பரனார் அவரை மனிதனை வைத்து செக்கு இழுக்க வைத்தார்கள் வெள்ளையர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கார், எவ்வளவு பெரிய இதில் இருந்த ஒரு பண வசதியோடு அவர் வழக்கறிஞராகவும் இருந்தார், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தார். அப்போ நான் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவர் வீட்டில் போகும்போது வீட்டில் வச்சுருக்காங்க பெரிய ஃபோட்டோ. அதில் வ.உ. சிதம்பரனார் நடுவில் உட்காந்துருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் பக்கத்தில் அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து உட்காந்துருக்காங்க. முத்துராமலிங்கத்தை ஒரு மாதிரி தேச தியாகிகள், தேசத்துக்காக ஜெயிலுக்கு போனவங்க எல்லாருமே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. காமராஜரும் அதில் இருக்கார். ஸோ அப்படிப்பட்டவங்கெல்லாம் அவ்வளவு பெரிய பெரிய தலைவர்களே இன்றைக்கி பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவர்களுக்கு பூஜை, குரு பூஜை பிரம்மாண்டமாக நடக்குது. காமராஜர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் அவர் ஆதரவு கொடுக்குறாங்க, அவரை மனசில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு தலைவர்களுமே பயந்துக்கிட்டு அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த நிலைமையில் இருந்திருக்கார். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட தியாகத்தை சுதந்திர போராட்டத்தில் செஞ்சவர். நான் சிறைக்கு போகும்போது சவரில் உள்ளுக்குள்ளே வ.உ.சி ஃபோட்டோ வரைஞ்சிருந்தாங்க, வரைஞ்சிருக்காங்க சவத்தில். அந்த ஜெயிலர்கிட்ட கேட்டேன்னா, சார் அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்கலாமே, உள்ள செக் எடுக்கிற மாதிரி ஒரு சிலையில் வச்சுருக்கலாமே, வெள்ளைக்காரங்காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டவராச்சு, இன்றைக்கி சிலையே இவ்வளோ மோசமாக இருந்தது, அப்போ அன்றைக்கி சிலை இவ்வளோ பெரிய இதாக இருந்திருக்குங்கும்போது அந்த ஜெயிலர் என்கிட்ட சொன்னார், இப்போ யூடியூப்பில் பேசுங்க, அரசாங்கம் செய்யட்டும், உண்மையான தியாகிகளுக்கு இது கிடைக்கட்டும், உரிய மரியாதை கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவர் நம்ம ஸ்டாலின், அந்த கனிமொழி, உதயநிதி 3 பேரும் அவர் நினைவு நாளில் அவர் நினைவு நாளை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைவு நாளை போற்றுவோம் நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவர் ஒரு பெரிய தேச தியாகி. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் 3 பேருக்கு என்ன கேட்குறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராசா இதே வ.உ. சிதம்பரனாரை பற்றி பேசும்போது அந்த வீடியோவை கூட போட்டோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாரை பற்றி யார் பேசுகிறது? அதாவது அவர் ராசா சொல்லியிருக்கார் அந்த வீடியோவில், இந்த சிதம்பரனார்னு ஒருத்தர் இருந்தார், சுதந்திர போராட்டத்தெல்லாம் ஜெயிலு போனார் அப்படின்னு. அவர் ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் அவர் பையனுக்கு வேலை வேணும்னு நம்ம ஈவராட்ட சிபாரிசு கடிதம் கேட்டார். இப்படியே பேசினார். யாரை பற்றி பேசுகிறது? வ.உ. சிதம்பரனார் ஒரு மிகப்பெரிய போராட்டம் படிச்சிருக்கீங்களா? வ.உ. சிதம்பரனார் பிள்ளைன்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான சொத்தை வித்து, தன் இருந்த கப்பலை வித்து, பெரிய தனவந்தர் எல்லாத்தையும் வித்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீசார் வாங்கி கொடுத்து பெரியார் கெஞ்சினார். போலீசார் வாங்கி கொடுத்து பெரியார் கெஞ்சினார். நாட்டுக்காக சொத்தை எல்லாம் இழந்தவர் அவரை பற்றி யார் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுகிறார்? நாட்டு பணத்தை கொள்ளையடிச்சுன்னு சொல்லி 2G கொள்ளையில் வழக்கு தொடரப்பட்ட இவர் பேசினார் ராசா. அன்றைக்கே கனிமொழி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் 3 பேரும் ராசாவுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்டுருக்கணும். அன்றைக்கி நீங்கள் அறிக்கை விடலையே. அவரை கேவலப்படுத்தி பேசினாங்களே, அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டோமே. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருத்தரை அவமானப்படுத்தும் போது அன்றைக்கி வாய் திறக்காமல் இருந்தீங்களே. அப்போ இன்றைக்கி நீங்கள் நினைவு நாளுக்கு நீங்கள் நினைவு நாளை போற்றுவோம்னு சொல்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அவருக்குரிய மரியாதையை நீங்கள் அன்னைக்கு கொடுத்துருக்கணும். ராசாவை கண்டித்திருக்கணும். இப்போ கூட என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடமும் உங்கள் தந்தைக்கு சிலை வைக்கிறீங்கல்ல, தூத்துக்குடியிலேயாச்சும் மிகப்பெரிய சிலை செக்கெடுக்கிற மாதிரி வ.உ.சிக்கு மிகப்பெரிய சிலை வைக்கணும். இங்கே சாதாரண சிலைகள் வச்சுருப்பீங்க, மிகப்பெரிய சிலையை உருவாக்கணும். 133 அடி சிலைலாம் ஈவேராவுக்கு வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, வள்ளுவரை விட அதிக சிலையெல்லாம். அது மாதிரி இவருடைய தியாகமெல்லாம் மிகவும் மிகப்பெரிய தியாகம். நாட்டுக்காக இது கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அதனால் அவருக்கு இன்றைக்கி நினைவு நாளில் நம்ம அரசாங்கத்திடனும்
முதலமைச்சர் ஸ்டாலினிடமும் நம்ம விடுக்கக்கூடிய கோரிக்கை, அவருக்கு உரிய ஒரு மரியாதையை கொடுங்கள். அவருக்கு வந்து தூத்துக்குடியிலேயாவது, எல்லா இடங்களையும் செலவைக்கணும் நாடு பூரா, தூத்துக்குடியிலேயாவது அவருக்குரிய அங்கீகாரத்துடன் மிகப்பெரிய சிலையை நிறுவ வேண்டும் என்பது அவருடைய நினைவு நாளில் அரசாங்கத்திற்கு நாம் விடுக்கும் கோரிக்கை அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது இன்னொரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கிறது வந்து வைகோ அவர்களை பற்றி அவரது வலதுகரமாக கருதப்பட்ட மல்லை சத்யா சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி இணையதளத்தில் பூரா வைரல் ஆகிட்டு. அப்படி என்ன சொல்லிட்டாரு மல்லை சத்யா, அந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். மல்லை சத்யா சொல்கிறாரு, வைகோவுக்கு செங்கல்பட்டுலேயே 250 கோடிக்கு சொத்து இருக்குங்கிறார். அவர் காஞ்சிபுரம், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர வெடி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் அரண்மனை மாதிரி ஒரு பங்களா சமீபத்தில் கட்டினார். அது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மிகவும் நெருக்கமானவர்களை கூட கூப்பிடல இதுக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு. அதை சுற்றி மின்வேலி அமைத்திருக்கிறார். இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவருக்கு அவருடைய உறவினர் பேரில் மது ஆலைகள் இருக்குது. அந்த மது ஆலைகளிலிருந்து வருஷம் ஒவ்வொரு மாதமும் கோடிக்கணக்கான பணம் அவருக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் சொல்வது யார்? அவருடைய வலதுகரமாக இருந்த மல்லை சத்யா. இப்போ தான் அவர் இதை விட்டு அவர் பிரிந்தார், மதிமுக விட்டு அவர் இந்த வெளியில் வந்தார். அதுவரை அவருக்கு வலதுகரமாக இருந்தவரே அப்படி சொல்கிறார். இவ்வளவும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 2016 மக்கள் நல கூட்டணி விஷயத்தில் என்னென்ன விஷயம் நடந்ததுங்கிறத விரைவில் சொல்கிறேன்னு இருக்கார். அப்போ இதில் வந்து உண்மையிலேயே வைகோ அவர்கள் வந்து இதெல்லாம் பொய்யாக இருந்தால் அவர் மேலே வழக்கு போட்டுருக்கணும், வழக்கு போடணும். நீங்கள் வழக்கு போடலைன்னாலே அதில் உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவுக்கு 250 கோடின்னு சொல்லிட்டு 2016 மக்கள் நல கூட்டணியை பற்றி அதில் நடந்ததை சொல்லுவேங்கிறாரு. அதில் நடந்ததை நம்மளே பல தடவை சொல்லிட்டோம். அப்போ பேசப்பட்ட விஷயம், அதாவது 2016 எலெக்ஷன் வரும்போது திமுகவுடன் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி சேர்வதாக இருந்தது. அப்போ கூட்டணி திமுக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் அங்கே சேர்றதா இருந்தது. அப்போ அதிமுகலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சசிகலா தான் போட்டார். என்னென்னா, இவங்க 4 பேரையும் திமுகவோட கூட்டணி சேர விடக்கூடாது 2016. அப்படி சேர்ந்தால் திமுக வெற்றி பெற்றுடும். அதனால் இந்த 4 பேரையும் தனியாக நிற்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சசிகலா வந்து ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க. அது வந்து ராஜதந்திர திட்டம் தான். ஆனால் அது செஞ்சது தப்பு. ஸோ மிகப்பெரிய அளவில் பணம் கைமாறப்பட்டதாக அப்போது செய்தி வந்தது. 3வது அணியாக மக்கள் நல கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது. அதில் வந்து விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டுங்க, அடுத்தது உங்களுக்கு திருமாவளவன், 4 பேர் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அதில் பணத்தை வாங்கி அவர்கள் எல்லாம் பங்கு போட்டாங்க அப்படின்னு அப்போவே செய்தி வந்தது. கிட்டத்தட்ட 1200 கோடியிலிருந்து 1500 கோடி வரை பங்கு பிரிக்கப்பட்டது அப்படின்னு அப்போவே செய்தி வந்தது. அப்போ இன்றைக்கி மல்லை சத்யா சொல்கிறத பார்த்தா, 2016ன்னு சொல்கிறத பார்த்தா, அன்றைக்கி வந்த செய்தி உறுதியாக இருக்குமோங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வருது. அந்த அளவுக்கு பணத்தை எல்லாருமே பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ அரசியல்வாதிகளில் இவங்கெல்லாம் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். வைகோ ஒரு நாள் கூட ஆட்சியில் இருந்ததில்லை. மல்லை சத்யா சொல்கிறபடி அவருக்கே மது ஆலை இருக்குது, கோடிக்கணக்கான பணம் இருக்குது, 250 கோடி செங்கல்பட்டில் இருக்குது, அரண்மனை மாதிரி வீடு கட்டுறாங்கன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகளுக்கு இது எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டை தவிர இது எங்கேயுமே சாத்தியம் இல்லை. அதனால் அரசியல்வாதிகளுக்கு நான் பல விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா மற்றதை மறந்துடணும். இப்போ அண்ணாமலை வந்து சமீபத்தில் வந்தது. அண்ணாமலையை பற்றி பேசுனா அவருடைய ஆதரவாளர்கள்னால் என்ன, இந்த வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் அவங்க ஆளுங்களே அதற்கு ஆதரவாக மெசேஜ் கமெண்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆதரவாளர்கள் அங்கே வேலைக்கு ஆளை வச்சு இவரை திட்டினாங்கன்னா அவரை கண்டபடி திட்டுவாங்க. அவர் இப்போ யாரும் பேசக்கூடாது. அப்போ விமர்சனத்தை பொருட்படுத்தாதவர்கள் அரசியலுக்கு வராதிங்க, போயிருங்க. விமர்சனங்கிறது அந்த காலத்திலிருந்தே எம்ஜிஆரே விமர்சித்தாங்க, எல்லாம் காமராஜரை விமர்சித்தாங்க, அண்ணாதுரையை பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் விமர்சிக்காமல் இருந்ததில்லை. ஜெயலலிதா அவர்களை பல பேர் விமர்சித்தாங்க.
48 பேர் மேலே மான நஷ்டஈடு வழக்கு போட்டார், அவதூறு வழக்கு. அப்போ எத்தனை பேர் விமர்சிச்சிருப்பாங்க? அப்போ உங்களை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம், இப்போ வைகோதுக்காக சொல்கிறேன், நீங்களும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர். அவர் கிட்டத்தட்ட 2000 கோடியில் இதுகள்லாம் கட்டிடங்கள் கட்டி விற்கிறாரு, பால் பண்ண வச்சு ஆரம்பிச்சிட்டாரு, செங்கல் சூளை வச்சுருக்காரு, அவருடைய மைத்துனர் இந்த மணல் குவாரிலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா செய்தி வருது. இதுக்கெல்லாம் அவர் பதிலளிக்கும் போது இந்த புதிய வீடுகள்லாம் கட்டி கொடுக்குறதுக்கு அவர் என்ன சொன்னார்? எனக்குன்னு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு சாப்பிட வேணாமா, எங்களுக்கு பணம் வேணாமா, என் பிள்ளைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்ட வேணாமா, அப்போ நாங்கள் சம்பாரித்து தான் ஆகணும், எங்களுக்குன்னு தொழில் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டு அரசியல் உங்களெலாம் புரிஞ்சுக்கிறல, அண்ணாமலை போன்றவர்களெலாம் புரிஞ்சுக்கல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அரசாங்க பதவியில் இருந்தேன். எவ்வளவு கட்டுப்பாடு தெரியுமா அரசு ஊழியர்களுக்கு? நான் அரசாங்க பதவியில் இருக்கும்போது ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்க முடியாது. நான் ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவதாக இருந்தால் அரசாங்கத்திட்ட எழுதி கொடுக்கணும், நான் இந்த இடத்துல ஒரு வீட்டு மனை வாங்க போகிறேன். அப்போ அதிகாரிகள்கிட்ட என்ன வரும்? எவ்வளவுக்கு வாங்கினீங்க, எவ்வளவு செக்கு கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது, சோர்ஸ் ஆஃப் இன்கம், இவ்வளவையும் நான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுப்பாங்க. இல்லைன்னா பணம் எங்கிருந்து வந்தது, நீ ஒரு அரசாங்க ஊழியன் முடியுமா? அரசாங்க ஊழியன் இப்போ அண்ணாமலைலாம் மனைவி பேரில் பண்ணுற, அரசாங்க ஊழியன் மனைவி பேர்லேயே சொத்து வாங்கக்கூடாது, கணக்கு சொல்லணும், அனுமதி வாங்கணும். ஆக அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு பாருங்கள். ஏன்னா அரசாங்க பதவியில் இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சு தவறான வழியில் லஞ்சம் எல்லாம் வாங்கி சம்பாதிச்சு இந்த மாதிரி தனி தொழில், தனி பிஸ்னஸை அரசாங்க ஊழியர் நடத்தவே முடியாது. நீங்கள் தனியை எழுதி கேட்டிங்கன்னா, ஐயா நான் தனியாக இது நடத்துகிறேன்னா கிடையாது, அவ்வளோதான். சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா, அரசாங்க உங்களுக்கு சம்பளம் வருது, இவங்க தான் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, எம்பியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பென்ஷன் வருது, உங்களுக்கும் பென்ஷன் வருது இல்லை? அப்போ நீங்களும் அவங்க அரசாங்க ஊழியர், கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நீங்கள் மக்களுடைய ஊழியர், பப்ளிக் சர்வெண்ட்டு, நீங்கள் உங்களுக்கும் அதே கட்டுப்பாடுகள் இருக்கணும். மனசாட்சிப்படி சட்டத்தில் அது இல்லைன்னாலும் மனசாட்சிப்படி இருக்கணும்ல. அண்ணாமலை பெருசாக என்ன சொல்கிறாரு, நான் சாப்பிட வைக்கக்கூடாதா பிஸ்னஸ்ஸுன்னா, எங்களுக்கு இது இருக்கக்கூடாது, 700 கோடி 500 கோடி 2000 கோடிங்கிறீங்க. காமராஜர் முதலமைச்சர் 6 வருஷம் இருந்தார் தமிழ்நாட்டில். காமராஜர் அவர் பேரில் ஒரு வீடு இருந்ததா? காமராஜர் ஏதாச்சும் தொழில் நடத்தினாரா? அவர் சாகும்போது 100 ரூபாயோ நம்ம பாக்கெட்டில் இருந்தது, அவருக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ காமராஜர் இதே நீங்கள் நினச்ச மாதிரி பிஸ்னஸ்ஸு இது மண் குவாரி இது செங்கல் சூழலாம் வச்சுருந்தா அந்த நாடு அனுமதிச்சிருக்குமா? இந்த நாடு இன்றைக்கி வர நினைவில் இருக்க அண்ணாதுரை 1000 செத்த அன்றைக்கி 100 ரூபா இல்லை வீட்டில், 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அண்ணாதுரை பேரில் அவர் முதலமைச்சராக இருந்தவர், அவர் அத்தனை வருடம் இதில் இருந்தார் அரசியலில். ஒரு சொத்து அண்ணாதுரை பேரில் நீங்கள் காமிக்க முடியுமா? எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. கக்கனு போலீஸ் மந்திரியாக இருந்தார், அவர் நினச்சா எவ்வளோ வாங்கியிருக்கலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கே எவ்வளோ லஞ்சம் வருது. அப்போ தமிழ்நாடு பூரா இருக்கிற அத்தனை போலீஸுக்கும் மந்திரியாக இருந்தார்னா அவர் நினச்சா மாதம் மாமூல் கோடிக்கணக்கில் வந்திருக்கும், தமிழ்நாடு பூரா கொடுத்தாங்கன்னா. ஆனால் பாவம் ரப்பர் செருப்பு போட்டு போனாரே, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சாப்பாடு இல்லாமல் இருந்தார், பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்தார். அண்ணாமலை சொல்கிறபடி நான் அப்போவே இது இருக்கணும், நம்ம ஒரு அரசியலுக்கு வந்தவங்க யோசிக்க முடியாது. அதுதான் தமிழ்நாடு. அரசியலுக்கு வந்தால் ஒன்றும் இல்லாமல் இருக்கு போகிறவன் தான் தியாகி, அவன் தான் தலைவன். அது அரசியலுக்கு பிஸ்னஸ் பண்ணோம்னா அரசியலுக்கு வராதிங்க. ஏன்னா அரசாங்க ஊழியருக்கு என்ன சட்டமோ அது உங்களுக்கும் பொருந்தும். எதுவும் நீங்கள் வாங்கக்கூடாது, மனைவி பேரில் கூட வாங்கக்கூடாது, தனி தொழில் பண்ணக்கூடாது, இதுதான். ஆனால் எல்லாமே தலைகீழாக இருக்க. எம்ஜிஆர் உயிர் எழுதும்போது என்ன சொன்னார்? நான் அரசியலுக்கு வந்த பிறகு எந்த சொத்தையும் வாங்கவில்லைன்னாரு. அவன் தான் தலைவன், அப்படிப்பட்டவங்க தான் தலைவன். நீங்கள் இது பண்ணி எடுங்க. யாராச்சும் இன்றைக்கி இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்த பிறகு நான் எந்த சொத்தையும் வாங்கவில்லை, எனக்கு எந்த சொத்தும் இல்லைன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இருக்கீங்களா? அந்த வைகோவை பற்றி இப்படி வருது, அண்ணாமலையை பற்றி இப்படி வருது, இதுக்கெல்லாம் நீங்கள் யோசிங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் ஜெயலலிதா அவர்கள் மேலே அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது, செத்தாங்க, கடைசி அவங்க சொத்து பட்டியல் வந்துருச்சு. எல்லாம் அவங்க அரசியலுக்கு வருவதுக்கு முன்னாடி வாங்கினது. அவங்க என்னென்னமோ ஊழல் சொன்னாங்க, கீழே இருக்கிறவங்க பண்ணாங்க, அவங்க பேரில் ஒரு சொத்து இல்லையே. அரசியலை மட்டும்தானே அவர் பண்ணார். ஜெயலலிதா கூட தனி பிஸ்னஸ் எதுவும் பண்ணலையே. டான்ஸின்னு ஒரு நிலத்தை வாங்கினார், அதுவே பிரச்சனையாகிடுச்சு. அப்போ
இதுதான் அரசியல் தமிழ்நாட்டில். எதிர்க்கட்சியாக இருக்கிற வைகோ 250 கோடிக்கு சொத்து வாங்கினாருன்னா அது தமிழ்நாட்டுக்கு கேவலம். அப்படிப்பட்டவங்க அரசியலுக்கு இது கிடையாது, ஃபிட்டு கிடையாது. ஸோ அண்ணாமலை வந்து நீங்கள் நான் தொழில் நடத்தக்கூடாதுன்னா நடத்தக்கூடாது. அரசாங்க ஊழியர்களுக்கு அதுதான் சட்டம். அரசியல் வந்துட்டீங்கன்னா தொழில் நடத்தக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் அரசியலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸை நடத்தினவங்க இல்லை. அவர்கள் தான் இன்றும் மக்கள் மனதில் பதிந்திருக்கிறார்கள், நிறைந்து இருக்கிறார்கள். அதனால் இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் மக்கள் மனதில் நிறைந்து இருக்கணும், நல்ல விஷயங்களை செய்யுங்க. நீங்கள் ஏழையாக இருப்பதில் வந்து உங்களுக்கு பெருமை தான். வாய்ப்பு இருந்தும் பணம் சம்பாதிக்காமல் ஏழையாக இருக்கும் அரசியல்வாதிகளைத்தான் இன்றும் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை போற்றி கொண்டிருக்கிறார்கள். அது எம்ஜிஆர் சம்பாதிச்சோன்னா சொந்த சினிமாவில் சம்பாதிச்சுட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம், குறிப்பிட்ட ஒரு சில தவறை தவிர மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் யாரும் சம்பாதித்ததில்லை. அதனால் வைகோ அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிட்டிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய, தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு மிகப்பெரிய களங்கம். நீங்கள் நிரபராதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது அவதூறு வழக்கு, மல்லை சத்யா மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து நீங்கள் நிரபராதி, நான் எதுவும் சம்பாதிக்கவில்லை என்பதை நாட்டு மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பது இந்த விஷயத்தில் நாம் பதிய விரும்பும் கருத்து. அடுத்தது, எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரே குரலை கொடுக்குறாங்க விஜய் விஷயத்தில். பிரசாந்த் கிஷோர் பீகாரில் மண்ணை கவ்வியது போல தமிழ்நாட்டிலும் விஜய் மண்ணை கவ்வுவார் அப்படின்னு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு எம்பி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. ஆனால் இதே மாதிரி பேசுகிறாங்க திமுக தலைவர்கள் கூட. பிரசாந்த் கிஷோர் நிலைமை வருதா இல்லையான்னு பாரு விஜய்க்கு. பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் தான் வர்றாரான், எல்லாம் ஒரே குரல் தான் சொன்னாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் ஆயிடுவாரா, மண்ணை கவி விடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அரசியல் அரங்கில். அது நம்ம என்ன சொல்கிறோம்னா, எல்லா அரசியல்வாதியில் இருக்கீங்க, பேர் அரசியல்வாதி, அரசியல் கணக்கிலெல்லாம் இவ்வளோ வீக்காக பார்ப்பீங்க. பிரசாந்த் கிஷோரும் விஜயும் ஒன்றா? பிரசாந்த் கிஷோர் ஒரு அரசியல் புரோக்கர். பிரசாந்த் கிஷோர்னு யாருன்னு இந்திய மக்களுக்கு வந்து கொஞ்சம் படித்தவங்களுக்கு தெரியும். அவர் ஏதோ இந்த இதெல்லாம் பண்ணுவார், தேர்தல் இதெல்லாம் பண்ணுவார், யுக்தி பண்ணுவார் அப்படின்னு தெரியும். பிரசாந்த் கிஷோருக்கு எல்லாம் எவன் இது பண்ணி நாட்டை ஆளுறதுக்கு ஓட்டு போடுவான். அது வந்து அவருக்கா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கா ஒரு இது வந்தது என்னென்னா, இந்த அரசியல்வாதிகள் முக்கால்வாசி பேர் படிக்காதவங்க, அவங்கள பூரா ஏமாற்றி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார். எல்லாம் 1000 கோடி 2000 கோடின்னு சம்பாதிச்சார். சம்பாதிச்சோன்னா அவருக்கு என்ன கணக்கு வந்தது, இந்த இவர் யார் யாருக்கு தேர்தல் யுக்தி பண்ணாங்களோ அந்த தலைவர்கள்லாம் அவங்க செல்வாக்கில் ஜெயிச்சாங்கங்கிறதெல்லாம் அவர் விட்டுட்டு நம்மால் தான் இவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டார். அதனால தான் அவர் இங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு போய் பண்ணார். மம்தா பானர்ஜிக்கு இங்கே செல்வாக்கு இல்லாமல் இவர் மட்டும் போய் தேர்தல் யுக்தி பண்ணால் ஜெயிச்சுருவாங்களா மம்தா பானர்ஜி? அதே மாதிரி இங்கே வந்துக்கிட்டு ஸ்டாலினுக்கு பண்ணார். திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, அந்த திமுக ஓட்டால் தான் அவளை ஓட்டு வாங்கி ஜெயித்தாங்க. நீங்கள் போய் யுக்தி பண்ணதுனால தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் என்ன சொல்கிறேன், பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டுன்னு நினச்சபடி நீங்கள் அது ஒரு முட்டாள்தனமாக நினச்சிருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணார், எல்லாத்தையும் ஏமாற்றி ஒரு 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 2014 பிஜேபிக்கே இதெல்லாம் பண்ணார். மோடி இதுக்கு வருது, அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம மோடியோட பெரிய ஆள், நம்ம தான் ஜெயிக்க வச்சோம். நிதிஷ்குமாருக்கு இருந்தார் முன்னாடி பீகார், இவரை நம்ம தான் ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு நினச்ச உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளே கட்சி ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தா அங்கே இருக்கிற பிரசாந்த் கிஷோரை கிராமத்தில் போய் கேட்டால் பீகார்லாம் யார் அது பிரசாந்த் கிஷோர்னு கேட்குறான். அதனால தான் என்ன பண்ணார், குடிக்கிறவனுக்கெல்லாம் மதுக்கடை மூடியாச்சு, நான் மறுபடியும் மதுக்கடையை திறக்கிறேன் அப்படின்னாரு. அதில் தான் இந்த 2% 3% அவுட்டு. ஆக இந்த 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சார் பாருங்கள், அதெல்லாம் ஏமாற்றி சம்பாதிச்சது தானே, அது பூரா விட்டார் இந்த எலெக்ஷனில். இப்போ என்ன சொல்லிட்டாரு, என் தோல்விக்கு நானே பொறுப்பு, மௌன விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவரையும் விஜயையும் நீங்கள் ஒப்பீடு செய்யலாமா? விஜய் வந்துக்கிட்டு அவர் ஒரு சினிமா நடிகர், அவருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் அவர் நின்னார் அப்படின்னா ஒரு கூட்டம் வந்தாலே வந்து லட்சக்கணக்கான பேர் வராங்க அவர் வெளியில் வந்தால். அப்போ ஓட்டுன்னு போடும்போது அவருக்கு ரசிகர்கள் ஓட்டே ஒரு மிகப்பெரிய பட்டாளம் போடும்.
இதுக்கிடையில் மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு விழுகும். ஆக விஜய்க்கு வந்து எல்லாருமே மினிமம் 15% மேலே விழுகும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் அட்ரஸ் இல்லாத ஆளை கொண்டு போய் விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி மண்ணை கவ்வுவாருன்னா அரசியல் கணக்கு உங்கள் யாருக்கும் தெரியலை. அதனால் இப்படிப்பட்ட பேட்டியெல்லாம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலில் நீங்கள் ஜீரோன்னு நினைப்பாங்க. அதனால் பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் மண்ணை கவ்வுவார் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆளுங்கட்சியை பல விஷயங்களில் அவர்களின் ஓட்டை குறைத்து அவர்களை மண்ணை கவ்வ வைக்கக்கூடிய தகுதி சிவருக்கு இருக்குது. எப்போ யாருக்கு இது? விஜய். என்னை பொறுத்தவரை எல்லாருமே இந்த தடவை இவரே சொல்கிறார், தாவேக்காவே இந்த தேர்தலில் நேரடி போட்டி யாருக்கும்? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? இவங்கெல்லாம் விஜய் கட்சியும் சொல்கிறாங்க, திமுகவும் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் உண்மையான போட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜய்க்கும் தான் உண்மையான போட்டி. ஆளுங்கட்சி மண்ணை கவ்வ போகிறது. எங்கு பார்த்தாலும் ஆளுங்கட்சி மேலே அதிருப்தி. பல விஷயம் அது ஸ்டாலினால் வந்ததில்லை, கட்சிக்காரங்க வந்தது பூரா நிறைய விஷயம் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. அதனால் வந்து விஜய் வந்தது உங்களுக்கு ஸ்டாலினுக்குத்தான் மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மிகப்பெரிய ஆபத்து வந்து அவங்க கூட்டணிக்கு தான். இப்போ என்ன பண்ணுறாங்க? திமுக கூட்டணி உடையுது, காங்கிரஸ் வந்து தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் அங்கேருந்து இங்கே தாவுனாங்கன்னா என்ன ஆகும்? காங்கிரஸுக்கு அவ்வளோ ஓட்டு இல்லை, இருந்தாலும் மைனாரிட்டி ஓட்டு பூரா அங்கே வந்துடும். அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் அதிக சீட்டு வாங்கலாம்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னோம். இன்றைக்கி ஜோதிமணி கரூர் தொகுதி எம்பி அவங்க ரொம்ப ஸ்டான்ச் சப்போர்ட்டர். கனிமொழியும் அவர்களும் நெருங்கிய தோழி. அவங்க எப்போவுமே திமுகவுக்கு மிக ஆதரவாக இருப்பார். அவர் என்னாச்சு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு? விஜய் வந்து காங்கிரஸுக்கு நெருக்கமானவர் தானே. அந்த காலத்தில் இருந்து 2010 ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸில் சேர்றேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் வந்து 2010 வந்து தலைவர் ராகுல் காந்தியை வந்து பார்த்து காங்கிரஸ் கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது வந்து அது பல்வேறு காரணங்களால் அப்போ நடக்கலை. அதனால் அவர் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இது உண்மையா? 2010 விஜய் வந்து காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தியை சந்தித்தாரா? காங்கிரஸில் சேர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஜோதிமணி சொல்கிறது உண்மை. 2010 விஜய் வந்து ராகுல் காந்தியை சந்தித்தார். அப்போது அரசியலில் தனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை தெரிவித்தார். காங்கிரஸில் சேரலாம் என்ற ஒரு மனநிலை அவருக்கு 2010 இருந்தது. அதனால் காங்கிரஸுக்கும் அவருக்கும் அப்போ இருந்தே தொடர்பு இருந்தது. இதை வைத்துக்கிட்டு காங்கிரஸ் வந்து கூட்டணி மாறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை கூட்டணி மாறினா திமுகவோட நிலைமை என்ன ஆகும்? இப்போவே மண்ணை கவிழும்னு சொல்கிறோம். இன்னும் திமுகவின் நிலைமை மோசமாக தானே போகும். கூட்டணி உடைந்தார் திருமாவளவனும் எந்த நேரத்தில் கட்சி மாறுவார்னு சொல்ல முடியாது. அவர் அதிமுக தலைவர்களிடமே நான் வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதனால் வந்து கூட்டணி இது வந்து நிச்சயம் மாறும். விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி என்பது தவறு. அதிமுக பாஜகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். அதுக்காகத்தான் சாரை கொண்டு வராங்க. சாரை பற்றி இன்றைக்கி என்ன நியூஸு? திருமாவளவன் பேசியிருக்காரு. சாரைத்தான் நீங்கள் எதுக்கணும், நீங்கள் திமுகவை எதுக்கக்கூடாதுங்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? சாரை ஆதரிக்கணும். சாரை எதிர்க்கிற திமுக மட்டும் இல்லை, யார் யார் சாரை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் உண்மையான ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல. உண்மையான அரசியல் செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் தான் சாரையை எதிர்ப்பார்கள். அதனால் திருமாவளவன் சொல்கிறது தப்பு. நீங்கள் திமுகவை எதிர்க்கக்கூடாது, சாரை தான் எதிர்க்கணும்னா நாங்கள் சாரையை ஆதரிப்போம். சாரை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்ப்போம். காரணம் அவர்களெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள், உண்மையான மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள். அதான் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. இங்கே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நேர்மையாக இருந்தால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது. அப்போ இந்த நேர்மை இல்லாதவர்கள் தான் வந்து இந்த சாரை எதுக்குறாங்க. ஐயோ நம்ம இதெல்லாம் வண்டவாளெல்லாம் வெளியில் போயிருமே. இவங்களே 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்தவனை பூத் ஆஃபீஸராக போட்டுட்டு திமுக எம்பி சொல்கிறார், பாருங்களேன் இந்த பிஎல்ஓவாக வரவனுக்கு
அந்த சார் படிவத்தை நிரப்பவே தெரியல அப்படிங்கிறான். அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் கிளாஸ் போட்டவனை போட்டு அவன் எப்படி நிரப்புவான்? நீங்கள் தானேப்பா 4ஆம் கிளாஸ் படித்தவங்கன்னு வந்து பூத் லெவல் ஆஃபீஸராக போடுறீங்க. அப்போ அவன் போய் திணறான். இப்போ இனிமேல் வருங்காலத்தில் எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சார் இதை வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்தவன் இதெல்லாம் இது பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எலெக்ஷனை நடத்தணும். இனி ஒவ்வொரு வருடமும் இதை கடைப்பிடிக்கணும். இப்போ நாங்கள் இப்போ ஆதார் கார்டுக்கெல்லாம் எப்படி தெரியுமா? நீங்கள் அட்ரஸ் மாற்றினீங்களா, ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஓடிபி வரும், போட்டுக்கும். புது கார்டை போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்தமே வாக்காளர் அடையாள அட்டையை இப்படி பண்ணுங்கள். யாராச்சும் செத்துட்டாங்களா, அங்கேயே ஆன்லைன்லேயே செத்துட்டாங்கன்னு போட்டு இது பண்ணிடுங்க, பேரை ரிமூவ் பண்ணிடுங்க. அடையாள அட்டையை போய் அந்த இதில் போய் கொடுத்துருங்க. ஆதார் சேவை மையம்னு இருக்கிற மாதிரி வாக்காளர் அட்டை சேவை மையம் போய் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் அட்ரஸ் மாறிச்சா மாற்றிக்கிட்டு புது அடையாள அட்டையை வாங்கிக்கோங்க. இப்படியெல்லாம் கொண்டு வாங்க. ஜனநாயகத்தை இது பண்ணணும். அதனால் நீங்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் சரி திமுகவை எதிர்க்காதீர்கள். திமுகவில் திருமாவளவன் யார் யார் சாரை வந்து எதிர்க்கிறீர்களோ அவர்களை எல்லாம் மக்கள் எதிர்க்கணும். காரணம், மோசடியில் தேர்தலில் ஜெயிக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்கங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதனால் சாரோட நான் சொன்னபடி சார் பணியை முழுவதுமாக முடியாமல் தேர்தல் நடக்காது. மத்திய அரசாங்கம் அதை விடவும் மாட்டாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, பீகாரில் கூட அப்படி தான் நடந்தது. இனி நடக்கும் எல்லா தேர்தலும் இந்தியா முழுவதும் வாக்காளர் இது வந்து பட்டியல் சரியாக செய்யப்பட்டு போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தான் தேர்தல் நடக்கும். வாழ்க இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.